இங்கே வாங்க, இங்கே காமிங்க. மணத்த தக்காளி கீரை. இதுதான் மணத்த தக்காளி கீரை. இதுதான் மணத்த தக்காளி கீரை. மணத்த தக்காளி கீரை. மணத்த தக்காளி கீரை. இது மணத்த தக்காளி விதை. விதை பழம் காய். இது இப்போ கருப்பாக பழுத்துதுன்னா அதை எடுத்து சாப்பிடலாம். எனக்கு இது ஒரு வேலையாக நான் செய்வேங்க எங்கள் ஊரில் மன்னார்குடியில் கொல்லை பக்கத்தில் போய் இப்போவும் இங்கே நம்ம வீட்டில் 1-2 இருக்குது. நேற்று கூட சாப்பிட்டேன். அது நல்லாயிருக்கும். அது இது வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை குறித்து வச்சுருக்கேன். ஆமாம், நல்ல சின்ன வெங்காயம் பெருசாக இருந்தது, அதில் 10 வச்சுருக்கேன். இது வந்து தேங்காய் பால் 3வது தண்ணி. இது 2வது தண்ணி. 1வது தண்ணி தலைப்பால். இது முதல் பால் தலைப்பால்னு சொல்கிறது. இதை நல்லா அலசி வச்சுட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதுதான் அந்த ஸ்டார் மாதிரி இது பாருங்க, இந்த பூ மணத்த தக்காளி கீரை பூ தான். இதை வந்து எதுக்கு சாப்பிட்றதுன்னு சொன்னால் வயிற்று புண்ணு, வாய் புண்ணு, அப்புறம் உடம்பு ரொம்ப சூடாயிடுச்சுன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இது வச்சு எனக்கு தெரிஞ்சு யார் வீட்லேயும் அந்த மாதிரி இது இல்லை. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வச்சு, பெரியம்மா வச்சு எனக்கு இது 3வது பால் வீட்டில் எடுத்ததுனால இது வந்து 3 தடவை இருக்கும். பால் எடுக்கிறது தான் கொஞ்சம் வேலை. இதில் அங்கெல்லாம் இப்போல்லாம் எல்லாம் ரெடிமேட் வச்சுருக்காங்க. அப்புறம் இது கொஞ்சோண்டு வெந்தயம் போடணும். மணத்தக்காளி பால் இருக்கா? தேங்காய் பால். வெந்தயம் சிறிதளவு. வெந்தயம் கொஞ்சம் இருங்க, இதையும் போட்டுறேன். சூடு வரணும்னு இல்லை, போட்டுடலாம். இந்த வெந்தயம் இது மட்டும் கொஞ்சம் கொதிக்கட்டும். இது வெந்தோடனே கீரையை போடலாம். இது என்னன்னு கேட்கலையே நீங்கள்? நீங்க பெயிண்ட் பண்ணது இது எங்க வாங்கினதுன்னா ஷில்லாங்ல வாங்கினோம். குட்டி மரம் இதெல்லாம் அவங்க அந்த மலை பிரதேசத்தில் எடுத்துட்டு போவாங்கல்ல. இது கூட இந்த அந்த மினியேச்சர் வாங்குறது. நீங்க பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கீங்க. இது எனக்கு கலர்ஸ் பிடிக்கும்னு அந்த நர்சரி போகும்போது வாங்கி இதுக்குள்ள போட்டு வச்சிருக்கேன். இது வந்து அம்மா கீழே உப்பு ஜாடியாக வச்சுருந்தாங்க, நான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா அந்த ஷேப் எனக்கு பிடிச்சது, அதுதான் இது. சரி, இது வெந்தோடனே வெங்காயமும் வெந்தயமும் வேகணும். வெந்தயம் வேகிறது தான் கணக்கு. வெந்தயம் வெந்தோடனே இந்த கீரையை போட்டு ஒன்று ஒன்றா பண்ண வேண்டியது தான் நான் காமிக்கிறேன். ஓகே. இந்த பால் தேங்காய் பால் வந்து தேங்காய் பாலில் இந்த வெந்தயம் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இதோ வந்துருச்சா? இப்போ வந்து வெந்துடுச்சது. கீரை போடு. கீரைக்கு இன்னும் கொஞ்சம் பால் போடணும்ல, 2ஆம் பால் இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன், ஏன்னா திரிஞ்சு போய்டும்னு பயம் எனக்கு. இதில் என்ன டூஸ் அண்ட் டோன்ஸ் வந்து கட்டாயம் சின்ன வெங்காயம் தான் போடணும், வெந்தயம் போடணும். டோன்ஸ் வந்து ஆவின் பால் போடக்கூடாது. டோன்ஸில் ஆவின் பால் போடக்கூடாது. இது வந்து தேங்காய் வந்து ஒரு மீடியம் சைஸ் தேங்காயோட பால். இது இந்த இதுக்கு போதுமா? கொஞ்சம் அவ்வளோ பால் இருந்துச்சுங்க. அது கடைசியாக போடுவோம். இது கீரை வேகணும்ல, வெந்து வரணும்ல. வரட்டும், ஒரு கொதி வரட்டும். அந்த கீரையை போட்டுடலாம், ஏன்னா அது சூடு வர ஆரம்பிச்சிட்டு கொதிக்க விடக்கூடாது எப்போதுமே தேங்காய் பால். இதில் உள்ள வந்து இந்த தேங்காய் பால் இப்போ கட்டாயம் ஏன் போடணுன்னா, வெந்தயத்தில் உள்ள ஒரு சிறு கசப்பும் இந்த மணத்த தக்காளி கீரையிலையும் ஒரு கசப்பு இருக்கும். சின்ன வெங்காயம் குளிர்ச்சியை கொடுக்கும். இது வந்து வெந்து வந்தோடனே இது ஒரு மேஜிக் மாதிரி நடக்கும். அதாவது அம்மா சின்ன வயசில் வாய்ப்புண்ணு அது இதுன்னு எதாவது வந்ததுன்னா முதல் நாள் வச்சு கொடுப்பாங்க. அப்போ வந்து அடுத்த நாள் வந்து கம்ப்ளீட்டாக குணமாயிடும். அது ஒரு பெரிய எனக்கு தீராத ஆச்சரியம் தான் அது. இப்போ யாரும் இதை செய்கிற மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் யார் வீட்லேயும் சாப்பிட்டதும் இல்லை, சொல்லி கேட்டதும் இல்லை. அதனால் இது எங்கள் வீட்டு ஸ்பெஷல், எங்கள் அம்மா பெரியம்மாவோட ஸ்பெஷல். அவங்களுக்கு அவங்க ஆத்தா பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா அவங்க எப்படி நல்லா கோச்சிக்கிட்டு இருக்கு. சும்மா போட்டு கிண்டக்கூடாது. தேங்காய் பாலில் கொஞ்சம் கவனமாக வேலை பார்க்கணும். பொதுவாகவே கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. எப்படி வருது, லைட் க்ரீன் வருது இல்லை, நல்லா இருக்குது.
தலை தலைன்னு கொதிக்குது, கொதிக்கட்டும். எஸ், நல்லா வெந்துச்சு பார்த்தீங்களா? கிண்டாமல் விட்டதில் அது அப்படியே நல்ல தண்ணி விழுங்க. வந்துச்சு. ஆமாம், இது வந்து ஒரு மேஜிக் மிராக்கிள் ஹெர்பல் மெடிசினல் ஃபுட். கொஞ்சமாக சாதம் போட்டு இதை இப்போ பாருங்கள், சும்மா சாப்பிடலாம். ஆமாம், சூப் மாதிரி சாப்பிடலாம். அதை இதை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிறேன். எல்லாம் நல்லா வெந்துட்டு காய் எல்லாமும். தேங்காய் பால் செகண்ட் பால், அதான் ரெண்டாவது பால்லே கொஞ்சம் தண்ணி சேர்த்து கீரை வேக வச்சாச்சு. ஸோ இதை வந்து இப்போ ரெண்டாம் பால் ஊற்றிட்டு ஒரு சூடு ஏறட்டும். உப்பை வந்து கடைசியாக தான் போடணும். அப்புறம் இதுக்கு தொட்டுக்க அப்படின்னா உருளைக்கிழங்கு கறி பண்ணுவாங்க, சுட்ட அப்பளம். அப்புறம் முக்கியமாக இன்னொன்று, கொஞ்சம் குளிர்ச்சியான உடம்புன்னு ஃபீல் பண்ணுறவங்க இதை மத்தியானத்தில் மட்டும் சாப்பிட்ணும், ராத்திரியில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கலாம். சரி, லேசாக சூடு வர ஆரம்பிச்சிட்டு முதல் பால் தலைப்பாலை போட போகிறேன். தேங்காய் பால், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டியா? ஏன்னாப்பா இந்த சூட்லேயே போதும், தேங்காய் பால் தானே, இந்த சூட்லேயே அப்படியே வச்சுருந்தா போதும். இதுதான் சாப்பிட்டு தூக்கம் வரும். ஆமாம், நல்ல தூக்கம் வரும். அதனால் மத்தியானத்தில் சாப்பிட்றத ப்ரிஃபர் பண்ணுங்கள். மணத்த தக்காளி மத்தியானம் சாப்பிடலாம், சாப்பிட்டு முடியுதா? இல்லை, ராத்திரிக்கு வேண்டாங்கிற சில பேருக்கு ரொம்ப குளிர்ச்சி ஆகிடும். மணத்த தக்காளி, தேங்காய் பால் ரெடி. இருங்க, உப்பு மட்டும் கடைசியாக தான் போடுவேன், ஏன்னா கல்லுப்பு வரும். ஜம்முன்னு வந்திருக்கு. பால் இதில் எதுவும் தெரியாமல் பண்ணிட்டேன் பாருங்க. அந்த பாலை தண்ணியாக வச்சுக்கணும். அப்புறம் தான் முதல் பாலை நல்லா கெட்டியாக வச்சுக்கணும். ரெண்டாம் பாலை எடுத்துட்டு கூட கொஞ்சம் வந்து நான் இதில் ஊற்றும் போது இன்னும் கொஞ்சம் நீர்க்க ஊற்றணும், தண்ணி சேர்த்துட்டு ஊற்றணும். கடைசியாக ரெண்டாம் பாலில் பாக்கி இருக்கிறதும் முதல் பாலையும் ஊற்றிடணும். இதில் உப்பு பார்த்துக்கிறேன், ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது, எடுக்கும்போது கொஞ்சம் கிண்டிக்கலாம். பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட். நான் சொல்லிட்டேன், நீ உடம்பு நான் சொல்லிட்டேன். தேங்க்யூ. ஓகே, இது வந்து வெரி ப்ரிசர்வ்டு ப்ரெஷியஸ் ஐட்டம். இது நாங்கள் வந்து இதை உரிமை கொண்டாடுகிறோம். என்ஜாய் திஸ் வித் either சுட்டாப்பளம், உலக புயல் ஆர் எனி பிக்கிள். பிக்கிள்லாம் சாப்பிடக்கூடாது.